இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹாப்பி பிஸ்கெட்டை வச்சு ஒரு கேக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 5 ரூபாய் பாக்கெட் வந்து நான் வந்து 8 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு கிளாஸ் பால், அரை லெமன், பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதுதான் செய்ய தேவையான பொருள். இப்போ வந்து இந்த பிஸ்கெட்டை எல்லாத்தையும் பிரிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்தமாரி உடச்சி போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே இதுமாரி உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்டேன். இப்போ போய் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்தமாரி அரைச்சிக்குங்க, கட்டி இல்லாமல். கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் வந்து மண் கொட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். மண் சூடாகும், இது சும்மா மூடி வச்சிடலாம். பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பால் ஊற்றி இதை கலந்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் வந்து எடுத்துக்கணும், சூடாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி சேர்த்துக்குங்க, ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ நல்லா ஒரே பக்கமாகவே கிளறி விடுங்க. இப்படி இந்த லெமனை வந்து பேக்கிங் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இதில் வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். அது அந்த ஒரு மாதிரி நொறையாக வர்றது நமக்கு கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கும். இந்த மாதிரி அது இதில் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு முந்திரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இது நம்ம விருப்பம்தான், போடுறது போடாதலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். அப்படியே லைட்டாக வந்து மைதா மாவையும் தூவி வச்சுக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இதை தட்டிக்கலாம். இது மேலே அழகாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு பாதாமையும் முந்திரியும் திருவி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம். மணல் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேக்கை வந்து இதில் வச்சிடுறேன். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க. மூடிடுறேன். இப்போ ஒரு 40 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்குள்ளார வெந்துடும் அது. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மூடியை திறந்து பார்க்கலாம் வெந்துடுச்சான்ட்டு. பாருங்க, ஒட்டெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர்லேருந்து இதை எடுத்துடலாம். 5 நிமிஷம் போல் கூல் டவுன் ஆகட்டும், அப்புறமா நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஓரத்தெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப
பாருங்க சூப்பராக வந்து இருக்குது. ஆனால் ஒட்டலை அதிலலாம் இருந்தாலும் நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாம். எல்லாம் ஆறிடுச்சு. இதை வந்து நான் ஒரு தட்டில் போட்டுக்கிறேன். வாவ் சூப்பராக வந்துருச்சு. இப்போ பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பராக நல்லா நம்மளுக்கு கேக்கு தீயாமல் அழகாக வந்துருக்குது. இங்கே பாருங்கள். வாவ் சூப்பர். இன்னொரு பிளேட்டுக்கு இப்படி கவுண்ட் வச்சுக்கிறேன். பாருங்கள் செம்மையாக வந்துருக்குது. இப்போ வந்து இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக நல்லா செம்மையாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.